Hello Explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்கோஷ்டியூர் அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் அமைவிடம். இந்த கோவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோஷ்டியூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. தீர்த்தம் தேவ புஷ்கரணி மகாமக தீர்த்தம். நவக்கோள்களில் ஒருவரான புதனின் புதல்வன் குரு ரூபன் அரசனாக திகழ்ந்தவன். அவர் இத்தலத்தை திருப்பணி செய்த போது மகாமகம் பண்டிகை வந்தது. அப்போது பெருமாளை தரிசிக்க விரும்பினார் குரு ரூபர். அவருக்காக இத்தலத்தில் ஈசானிய, அதாவது வடகிழக்கு திசையில் உள்ள கிணற்றில் கங்கை நதி பொங்க அதன் மத்தியில் பெருமாள் காட்சி தந்தார். பிரகாரத்தில் உள்ள இந்த கிணற்றை மகாமக கிணறு என்று அழைக்கிறார்கள். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மகாமக விழாவின் போது சுவாமி கருட வாகனத்தில் இங்கு எழுந்தருளி தீர்த்தவாரி செய்கிறார். தல விருட்சம் பலாமரம். ஊர் பெயர் காரணம். மும்மூர்த்திகளும் தேவர்களும் இங்கு கோஷ்டி கூடி இரண்யனை வதம் செய்ய ஆலோசனை நடத்தியதால் இந்த ஊர் திருக்கோஷ்டியூர் என்று பெயர் பெற்றது. கோவில் சிறப்பம்சங்கள். இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். உலக மக்கள் அனைவருக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தை ராமானுஜர் உபதேசித்ததால் இத்தலம் திருமந்திரம் விளைந்த திவ்ய தேசம் என்ற பெருமை பெற்றது. மூலவரின் மேலுள்ள அஷ்டாங்க விமானம் மிகவும் புகழ் பெற்றது. பெருமாளின் 108 திருப்பதிகளில் இது போன்று ஓரிரு கோவில்களில்தான் இந்த அஷ்டாங்க விமானம் உள்ளது. இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் கிபி 6 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் உள்ள மகாமக தீர்த்தத்தில் மாசி மகத்தன்று நீராடி சௌமிய நாராயண பெருமாளை தரிசித்தால் நைமிசாரண்யம் தலத்தில் தவம் செய்த பயனும், கங்கை நதியில் நீராடி முக்தியடைந்த பயனும், குருஷேத்திரத்தில் கடுகளவு தங்கம் தானம் செய்த பயனும் கிட்டும் என்று தல புராணம் கூறுகிறது. இத்தலத்தில் தங்கியிருந்த இந்திரன் தான் தேவலோகத்தில் பூஜித்த சௌமிய நாராயணரை கதம்ப மகரிஷிக்கு கொடுத்தார். இந்த மூர்த்தியே இக்கோவில் உற்சவராக இருக்கிறார். இவரது பெயராலே இத்தலமும் அழைக்கப்படுகிறது. பெரியாழ்வார் இவரையும் சேர்த்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார். பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என 5 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த தலம் இது. சன்னதிகள். கோவிலுக்குள் நுழையும் போது பலிபீடம், துவஜஸ்தம்பத்திற்கு பின்னால் நந்தியை காணலாம். அடுத்து சிவ சன்னதி உள்ளது. இத்தலத்தில் இரண்யவதம் பற்றிய திட்டத்தை தீட்டும் போது ஈசனும் அதில் பங்கேற்றதன் சாட்சி ஆகும். இவர் சரபேஸ்வர லிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு சுயம்பு லிங்கம். இவருக்கு முன்னால் சன்னதிக்குள் வேல் தாங்கிய முருகன், சனகாதி முனிவர்கள், நாகர் சிலைகளும் காட்சியளிக்கின்றன. கோவிலினில் நுழைந்ததுமே இடது பக்கத்தில் ஸ்ரீ ராமானுஜரும் திருக்கோஷ்டியூர் நம்பிகளும் இவருடன் அவரது திருவாராதன மூர்த்தியான ஸ்ரீராமன், சீதை, லக்ஷ்மணன், அனுமனும் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகிறார்கள். அஷ்டாங்க விமானம். இந்த கோவிலின் வடபகுதியை மயன் என்ற அசுர தட்சனும், தென் பகுதியை விஸ்வகர்மா என்ற தேவ தட்சனும் இணைந்து உருவாக்கினர். அஷ்டாங்க விமானம் அமைத்தனர். ஓம் நமோ நாராயணாய என்னும் 3 பதங்களை உணர்த்தும் விதமாக இந்த விமானம் 3 தளங்களாக அமைந்துள்ளது. விமானத்தின் கீழ்த்தளத்தில் நர்த்தன கிருஷ்ணர், அதாவது பூலோக பெருமாள், முதல் தளத்தில் சயன கோலத்தில் சௌமிய நாராயணர், அதாவது திருப்பார்கடல் பெருமாள், 2வது அடுக்கில் நின்ற கோலத்தில் உபேந்திர நாராயணர், அதாவது தேவலோக பெருமாள், 3ஆம் அடுக்கில் அமர்ந்த கோலத்தில் பரமபதநாதர், அதாவது வைகுண்ட பெருமாள் என சுவாமி 4 நிலைகளில் அருளுகிறார். அடுத்து சக்கரத்தாழ்வார் உள்ளார். பக்கத்தில் ருக்மணி சத்யபாமா சமேத நர்த்தன கிருஷ்ணன் அழகுற காட்சியளிக்கிறார். இதே தோற்றத்தையும் கிருஷ்ணனின் இன்னும் பல அழகு தோற்றங்களையும் இந்த தலத்தில் தரிசித்து மகிழ்ந்தவர் பெரியாழ்வார். அப்போது மதுரையை ஸ்ரீ மாறன், ஸ்ரீ வல்லபன்
என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய குரு செல்வநம்பி என்பவர். திருக்கோஷ்டியூரை சேர்ந்தவரான செல்வநம்பி வருடம் தவறாமல் கிருஷ்ணனின் அவதார விழாவை இந்த ஊரில் சிறப்பாக நடத்துவார். ஒருமுறை அவர் பெரியாழ்வாரை இந்த விழாவை காண வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். அந்த பெரியாழ்வார் அப்படியே பிரமித்து போய் நின்று விட்டார். அவருக்கு திருக்கோஷ்டியூர் ஆயர்பாடியாகவே தெரிந்தது. அங்கே கண்ணனின் குறும்புத்தனங்களை கண்டு மனம் விம்மினார். வண்ண மாடங்கள் சூழ திருக்கோஷ்டியூர் கண்ணன், கேசவன், நம்பி பிறந்தனில் என்று பாடி சிறப்பித்தார். அவர் கண்டு களித்த காட்சிகளில் ஒன்றுதான் இந்த காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் வடிவம். இந்த திவ்ய தேசத்தில் எம்பெருமான் நின்றும் கிடந்தும் அமர்ந்தும் நடந்தும் தனது பல வகை திவ்ய சுரூபங்களை காட்டி நம்மை மகிழ்விக்கிறார். இந்த நர்த்தன கிருஷ்ணன் உருவம் நடந்த திருக்கோலத்தை காட்டுகிறது. மேலே சில படிகள் ஏறி சென்றால் பெருமாள் சயன கோலத்தில் அற்புத தரிசனம் தருகிறார். இவரது கருவறைக்குள் தேவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். வழக்கம் போல் ஸ்ரீதேவி பூதேவி பிரதானமாக அங்கம் வகிக்க, வழக்கம் போல் இல்லாமல் பிரம்மா இடம் பெற்றிருக்கிறார். பிரம்மாவுடன் அவரது பத்தினிகளான சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி மூவரும் உடன் அமர்ந்திருக்கிறார்கள். இம்மூவரும் வீணாகானம் இசைத்து திருமாலை மகிழ்விக்கிறார்கள். இத்தலத்தில் பெருமாள் உரைய காரணமாக இருந்த கதம்ப மகரிஷியும் இருக்கிறார். பெருமாளின் திருவடி அருகே அடங்கி போன மது கைடப அரக்கர்கள் தேவேந்திரன், காசி மகாராஜா மற்றும் சந்திரனின் பேரனான, அதாவது புதனின் மகனான புருரவ சக்கரவர்த்தி என்று ஒரு திருமால் அடியார் பெருங்கூட்டமே காட்சி தருகிறது. இவ்வாறு தேவர்கள் நடுவே தோன்றியமையால் ஸ்தித நாராயணன் என்றும் திருமால் பெயர் கொள்கிறார். பார்க்கடல் காட்சி போல இங்கும் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டதால் உரக மெல்லனையான். உரகம் என்றால் பாம்பு, மெல்லனை என்பது அதன் மிருதுவான உடல் படுக்கை. உரக மெல்லனையான் குழு வீற்றிருக்கும் கருவறை விமானம் அஷ்டாங்க விமானம் எனப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களிலே இங்கும் அருகே மதுரையை சேர்ந்த திருக்கூடல் தலத்திலும் தான் இத்தகைய ஆகம விதிகளுக்கு உட்பட்ட அஷ்டாங்க விமானத்தை காண முடியும். அதாவது இரண்டாவது தலத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற நாராயணனாக சேவை சாதிக்கிறார். மூன்றாவதான பரம பதநாதன் கொழுவிருக்கும் தலத்திற்கு செல்ல குறுகலாக மேலேறும் படிகள் உள்ளன. ஒரு கட்டத்தில் மேல் விதானம் தலையில் இடிக்க சற்றே குனிந்து உடலை குறுக்கிக் கொண்டுதான் போக முடியும். கோபுரத்தின் இந்த உச்சியில் இருந்துதான் ராமானுஜர் உலகோர் அனைவரும் உய்வடைய அஷ்டாட்சர மந்திரத்தையும் அதன் பொருளையும் அதன் பலனையும் பகிரங்கமாக அறிவித்தார். ஊரை பார்த்த வண்ணம் அவரது திருவுருவ சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோபுர உச்சியிலிருந்து பார்த்தால் திருக்கோஷ்டியூர் நம்பிகளும் ராமானுஜரும் வாழ்ந்த வீடுகள் அமைந்திருந்த பகுதியை காணலாம். இந்த வீடு கல் திரு மாளிகை என்று அழைக்கப்படுகிறது. நம்பியின் வம்சாவளியினர் இன்னமும் இவ்வூரில் வாழ்ந்து வருகிறார்கள். கீழிறங்கி வந்தால் தாயார் திருமாமகள் நாச்சியாரை தரிசனம் செய்யலாம். இவருக்கு திருமாமகள், நிலமாமகள், குலமாமகள் என்று பெயர்கள் உண்டு. அஷ்டாங்க விமானத்தின் வட பக்கத்தில் நரசிம்மர் இருக்கிறார். இவருக்கு அருகில் ராகு கேது இருப்பது வித்தியாசமான தரிசனம். இவர் யுக்த நரசிம்மர் ஆவார். பிரகாரத்தில் நரசிம்மர் இரண்யனை வதம் செய்த கோலத்தில் இருக்கிறார். இவர் சம்ஹார நரசிம்மர் ஆவார். பிற சன்னதிகள்: ஆண்டாள் சன்னதி, திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சன்னதி, ஆழ்வார்கள் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, மணவாள மாமுனிகள் சன்னதி, கருடன் சன்னதி, யோக நரசிம்மர் சன்னதி, லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி, சேனை முதல்வர் சன்னதி, மடப்பள்ளி நாச்சியார் சன்னதி ஆகியவையும் உள்ளன. கோவில் வரலாறு: பிரம்மாவிடம் வரம் பெற்ற இரண்யன் என்னும் அசுரன் தேவர்களை தொடர்ந்து துன்புறுத்தினான். கலங்கிய தேவர்கள் தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். அவர் இரண்யனை வதம் செய்வது குறித்து ஆலோசனை நடத்த தேவர்களை அழைத்தார். ஆனாலும் பயந்த தேவர்கள் இரண்யன் தொந்தரவு இல்லாத இடத்தில் ஆலோசிக்க வேண்டும் என்றனர். சுவாமியும் அவர்களது கோரிக்கையை ஏற்றார். இதனிடையே இத்தலத்தில் கதம்ப மகரிஷி
விஷ்ணுவின் தரிசனம் வேண்டி தவம் இருந்தார். அவர் தான் தவம் இருக்கும் இடத்தில் எவ்வித தொந்தரவும் இருக்கக்கூடாது என்ற வரம் பெற்றிருந்தார். எனவே தேவர்களுடன் ஆலோசனை செய்வதற்கு இத்தலத்தை தேர்ந்தெடுத்தார் மகாவிஷ்ணு. அப்போது நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை அழிக்கப் போவதாக கூறினார் மகாவிஷ்ணு. மகிழ்ந்த தேவர்களும் கதம்ப மகரிஷியும் அவர் எடுக்க போகும் அவதாரத்தை தங்களுக்கு காட்டும்படி வேண்டினர். எனவே அவதாரம் எடுப்பதற்கு முன்பே இங்கு நரசிம்ம கோலம் காட்டி அருளினார் மகாவிஷ்ணு. இதனால் மகிழ்ந்த கதம்ப மகரிஷியும் தேவர்களும் அவரது பிற கோலங்களையும் காட்டும்படி வேண்டினர். சுவாமியும் நின்ற, கிடந்த, இருந்த, நடந்த என 4 கோலங்களை காட்டி அருளியதோடு இங்கேயே எழுந்தருளினார். தேவர்களின் திருக்கை, அதாவது துன்பம் ஓட்டிய தலம் என்பதால் இத்தலம் திருக்கோஷ்டியூர் என்று பெயர் பெற்றது. ராமானுஜருக்கு உபதேசம். இவ்வூரில் வசித்த திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் திருமந்திர உபதேசம் பெறுவதற்காக வைணவ ஆச்சாரியரான ராமானுஜர் வந்தார். நம்பியின் இல்லத்திற்கு சென்ற அவர் வெளியில் இருந்து அழைத்தார். நம்பி யார் என்று கேட்க, நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்றார். நம்பி வீட்டுக்குள் இருந்தே நான் செத்து வா என்றார். புரியாத ராமானுஜரும் சென்று விட்டார். இவ்வாறு தொடர்ந்து 17 முறை ராமானுஜர் வந்த போதும் நம்பி இதே பதிலை சொன்னார். அடுத்த முறை சென்ற ராமானுஜர் அடியேன் வந்திருக்கிறேன் என்றார். அவரை அழைத்த நம்பி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திர உபதேசம் செய்தார். மேலும் மந்திரத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் என்றும், மீறி சொன்னால் அவருக்கு நரகம் கிடைக்கும் என்றும் கூறினார். ஆனால் ராமானுஜரோ உலக உயிர்களும் நாராயண மந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இக்கோவில் விமானத்தில் ஏறி அங்கிருந்து மக்களை அழைத்து மந்திரத்தை உபதேசித்து விட்டார். கோபம் கொண்ட நம்பி ராமானுஜரை கடிந்து கொண்டார். அவரிடம் ராமானுஜர் பணிவாக, தனக்கு நரகம் கிடைத்தாலும் மக்கள் நன்றாக வாழ்வார்களே, அது போதும் என்றார். மகிழ்ந்த நம்பி, நீ என்னிலும் பெரியவர், எம்பெருமானார் என்று சொல்லி கட்டித் தழுவி கொண்டார். இக்கோவிலில் நம்பி, ராமானுஜர் இருவருக்கும் தனி சன்னதிகள் இருக்கிறது. வழிபாடு. திருமண தடை நீக்கும் முக்கிய தலங்களில் இத்தலமும் ஒன்று. குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க இங்கு வேண்டிக் கொள்ளலாம். இங்குள்ள சந்தான கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை கண்ணன் என்று பெயர். புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டால் அப்பாக்கியம் கிடைப்பதாக நம்பிக்கை. இங்கு பிரார்த்திப்பவர்கள் ஒரு அகல் விளக்கு வாங்கி சுவாமியிடம் வைத்து பின் வீட்டிற்கு கொண்டு செல்கின்றனர். பின் அவ்விளக்கில் காசும் துளசியும் வைத்து சிறு பெட்டியில் வைத்து மூடி பூஜை அறையில் வைத்து விடுகின்றனர். இந்த விளக்கில் பெருமாளும் லக்ஷ்மியும் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம். இவ்வாறு செய்வதால் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இவ்வாறு வேண்டுதல் நிறைவேறியவர்கள் மாசி தெப்பத் திருவிழாவின் போது இந்த விளக்குடன் மற்றொரு நெய் விளக்கை தீர்த்த கரையில் வைத்து வழிபடுகின்றனர். அந்நேரத்தில் புதிதாக வேண்டுதல் செய்பவர்கள் இந்த விளக்கை எடுத்து செல்கின்றனர். இந்த விளக்கு பரிகார வழிபாட்டில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் இக்கோவிலில் அருள் புரியும் சந்தான கோபால கிருஷ்ணர் சன்னதி முன் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்ட பின் அந்த விளக்கை வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜை செய்து வந்தாலும் காரிய சித்தி உண்டாகும். வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது ஐதீகம். நேர்த்திக்கடன். சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். இந்த கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dira videos and travel vlogs. Bye.